அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பர்சனல் லோனை வந்து விரைவாக அடைக்க சில டிப்ஸை தான் பற்றி பார்க்க போகிறோம். பர்சனல் லோன் என்பது வந்து மற்ற லோனை விட வந்து வட்டி வீதம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதை திட்டமிட்டு கையாண்டால் வந்து வட்டி சுமையை வந்து குறைத்து விரைவாக கடன் வந்து விடுபடலாம். பர்சனல் லோனை வந்து சீக்கிரமாக அடைப்பதற்கான சில வழிகளை பற்றி பார்க்கலாம். ப்ரீ பேமெண்ட் இல்லாட்டி பார்ட் பேமெண்ட் பண்ணுறது மூலமாக வந்து பண்ணலாம். உங்களுக்கு போனஸு இல்லாட்டி இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் இல்லாட்டி எதிர்பாராத பணம் ஒரு கிடைக்கும்போது அதை செலவு செய்யாமல் வந்து கடன் ஒரு பகுதியை வந்து முன்கூட்டியே செலுத்தலாம். அதனால என்ன யூஸ்னால், உங்களோட பிரின்சிபல் வந்து குறையும். அதை விளைவாக வந்து நீங்கள் கட்ட வேண்டிய மொத்த வட்டியும் வந்து குறையும். சில வங்கிகள் வந்து ப்ரீ பேமெண்ட் பெனால்ட்டி வந்து வசூலிப்பாங்க. அது எவ்வளவு என்பதை வந்து சரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து அதிக இஎம்ஐ தொகையை வந்து தேர்ந்தெடுப்பது. உங்கள் வருமானம் உயரும்போது ஒவ்வொரு மாதமும் கட்டும் தவணை தொகை, அதாவது இஎம்ஐயை அதிகரிக்க சொல்லுங்கள். உதாரணமாக உங்கள் சம்பளம் ஆண்டுக்கு 10% உயர்ந்து இருந்தால் உங்கள் இஎம்ஐ தொகையும் வந்து அதே 10% உயர்த்தினா கடன் காலத்தை பல மாதங்களாக குறைக்க முடியும். மூணாவது வந்து வட்டி வீதத்தை மறுபரிசீலனை செய்கிறது. தற்போது நீங்கள் கட்டும் வட்டி அதிகமாக இருந்தால் குறைவான வட்டி வழங்கும் வேறு வங்கிக்கு உங்கள் கடனை மாற்றலாம். இதை செய்வதற்கு முன்னாடி புதிய வங்கியில் வசூலிக்கப்படும் ப்ராசஸிங் ஃபீஸ் மற்றும் பழைய வங்கியில் இருக்கும் எக்ஸிட் ரோல் ஆகியவற்றை கணக்கில் லாபமாக இருந்தால் மட்டுமே மாற்றுங்க. அடுத்து வந்து தேவையற்ற செலவை வந்து குறைத்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உங்கள் ஆடம்பர செலவுகளை, உதாரணமாக அடிக்கடி வெளியே சாப்பிட்றது, தேவையற்ற பொருட்களை வந்து வீட்டில் வந்து கொண்டாந்து வைக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த பணத்தை வந்து சேமித்து கடனை வந்து செலுத்துங்க. அடுத்து வந்து கடன் பணிப்பந்து முறை, அதாவது டெப்ட் ஸ்னோபால் மெத்தட். உங்களிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட கடன் இருந்தால் இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம். மிக சிறிய தொகையை வந்து கடனை வந்து முதல்ல முழுமையாக அடிக்க முயற்சி பண்ணுங்கள். சிறிய கடன் முடிஞ்சவுடன் கிடைக்கும் உத்வேகத்துடன் பெரிய கடனை நோக்கி நகரலாம். அடுத்து வந்து வட்டி குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை. நீங்கள் ஒரு வங்கியில் நீண்ட காலமாக வாடிக்கையாக இருந்தால், உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து 750க்கு மேல் நன்றாக இருந்தால் வட்டி விகிதத்தை குறைக்க உங்கள் வங்கியிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, நீங்கள் சரியாக இஎம்ஐ கட்டினா வந்து அபராதத்தை வந்து தவிர்க்கலாம். சிபில் ஸ்கோரும் வந்து உயரும். இங்கே பர்சனல் லோனை வந்து முன்னாடியே வந்து அடைச்சா அதிக வட்டி பாரத்தை வந்து குறைக்கும் சிறந்த வழியாக இருக்கும். கடன் வாங்குறதை வந்து தவிர்த்தா இருக்கும் கடனை அடைக்கும் வர புதிய கடனை வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்பவே நல்லது. உங்கள் கையில் அவசர கால தேவைக்கு எமர்ஜென்சி ஃபண்டு சிறிதளவு பணத்தை வைத்துக்கொண்டு மீதமுள்ள தொகையை மட்டும் கடன் அடைக்க பயன்படுத்துங்க. ஏன்னா கடன் அடைக்கிறோன்னு சொல்லிட்டு கையில் இருக்க மொத்த பணத்தையும் வந்து காலி செஞ்சுட்டு மீண்டும் அவசரத்துக்கு கடன் வாங்கும் நிலைக்கு வந்து தள்ளப்படாதீங்க. நன்றி.